ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் நம்ப முடியாத ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். இந்த கடையில் இந்த லேடி மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு 2 பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, இன்னொருத்தர் அதை எடுங்க இதை எடுங்க அப்படின்னு ஒவ்வொன்றா கை காட்டிகிட்டே இருக்கிறாரு. கை காட்டின இடத்துல இருக்கிற பொருள் எடுக்கிறதுக்காக அந்த லேடி திரும்பும்போது இவர் பண்ணுற வேலையை பாருங்க. அங்கேருந்து 2-3 பாக்ஸ் எடுத்து இங்கே உட்காந்துருக்கிற ஆள்கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த ஆள் சத்தமே இல்லாமல் அது எல்லாத்தையும் வாங்கி அப்படியே பேக்கில் வச்சுக்கிறாரு. இப்படி ஆள் இல்லாத கடையாக பார்த்து தேடி வருவாங்க போல. பட்டப்பகல் நேரத்தில் கண்ணு முன்னாடி எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்குறாங்க பாருங்க. ஆள் போனதுக்கப்புறம் 4-5 பாக்ஸை காணலி அப்படின்னு கேமராவை செக் பண்ணும்போது தான் இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு. இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்காகவாது கடையில் 2 பேராது இருந்தாகணும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இப்படியெல்லாம் கூட வித்தியாசமாக வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான். இங்கே பைக்கில் 2 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தெருவில் ஆட்கள் யாரும் இல்லை. அந்த பக்கம் 2-3 கோழிகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு. வந்த ஆளு பைக்கில் பின்னாடியே கையில் ஒரு சேவலோட தான் வந்திருக்கிறாரு. கரெக்டாக கோழிகள் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து சேவலை குரல் கொடுக்க சொல்லவும் அந்த சேவலும் வித்தியாசமாக ஒரு குரல் எழுப்பியிருக்கு. இந்த குரலை கேட்டதும் அங்கே இருக்கிற கோழி பாஞ்சு வந்திருக்கு பாருங்க. வந்த வேகத்தில் அப்படியே கோழியும் சேர்த்து அமுக்கிட்டு பைக்லேயே பறந்தாச்சு. வீட்டு முன்னாடி மேய்ஞ்சிட்டு இருக்கிற கோழியை பிடிக்கிறதுக்காகவே இப்படி ஊருக்குள்ள உலா வருவாங்க போல. பார்க்கறதுக்கே நம்ப முடியல தான். அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம் தான். பைக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற இந்த ஆளை எப்படியெல்லாம் திசை திருப்புறாங்க பாருங்க. பக்கத்திலே ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. இவர்கிட்ட இருக்கிற பேக்கை எடுத்துட்டு போகிறது தான் குறியே. இதுக்காகவே 3 பேர் இவரை சூழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த 3 பேர் வேறு வேறு ஆட்கள் அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் 3 பேரும் ஒரே கூட்டாளிகள் தான். அந்த ஆள் இவர்கிட்ட வந்து ஏதோ கேட்க தோளில் போட்டிருக்கிற பேக்கை கலத்தி வைக்கிறாரு. அதோட கையில வச்சிருந்த முக்கியமான பேக் இந்த பைக் மேல வைக்கிறாரு. பைக் மேல இருக்கிற இந்த முக்கியமான பேக் எடுத்துட்டு போறது தான் திட்டமே. அதுக்காக பின்னாடி ஒருத்தர் வராரு பாருங்க. வந்து இவரோட முதுக தட்டிட்டு போறாரு. முதுகுல யாரு தட்டுனதுன்னு இவர் திரும்பி பாக்குற அந்த நேரத்துல முன்னாடி இதுக்காகவே நின்றுட்டு இருக்கிற ஆளு பாருங்க வேகமா அந்த பைய எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. பேக்கில் ஏதோ பட்டிருக்குன்னு சொன்னதுனால பேக்கை கழட்டி இருக்கிறாரு. அதோட இந்த ஆள் கீழே கிடக்கிற இந்த பணம் உங்களோட பாருங்க அப்படின்னு சொல்லவும் அவர் திரும்பி அதை எடுக்க போறாரு பாருங்க. அந்த நேரத்தில் பேக் எடுத்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடியாச்சு. இதுக்காகவே முன்னாடி நின்று ஆள் தோளில் ஒரு போர்வையை போட்டுட்டு ரெடியாக நின்று இருக்கிறாரு பாருங்க. பைய எடுத்து போர்வைக்குள்ள மறைச்சு வச்சுட்டு வேகமாக நடந்து போயாச்சு. ஒரு 3 பேர் வந்தாங்க. நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு போயாச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இது ரொம்ப பரபரப்பான கடை தான். இந்த கடையில் எல்லாருமே பொருள் வாங்குறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. இடையில ஒரு ஆள் புகுந்து வராரு. அந்த ஆள் வந்து பக்கத்தில் நின்ன மாதிரி தான் தெரிஞ்சுது. யாரோ பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு இவரும் அதை பெருசாக கண்டுக்கல. ஆனால் வந்த ஆள் வந்த வேகத்தில் பாக்கெட்ல இருந்து எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு மெதுவாக நகர்ந்தாச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்குறாங்க பாருங்க. பக்கத்தில் நிற்கிற ஒவ்வொரு ஆளையும் நோட் பண்ணிட்டா இருக்க முடியும். இவர் வேலையெல்லாம் முடிச்சு கணக்கை முடிச்சதுக்கப்புறம் பணம் எடுக்கிறதுக்காக பாக்கெட்டில் கையை விட்டு அங்கே பர்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் கடைக்காரர்கிட்ட சொல்லி கேமராவெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இங்கே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கண்ணால் பார்த்தாலும் நம்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு சம்பவம். நல்ல பட்டப்பகல் நேரத்தில் ரோட்டில் ஒரு மாடு தான் நடமாடிட்டு இருக்கு. அந்த பக்கத்தில் இன்னும் 2 மாடுகள் படுத்துருக்குது. ரோட்டோரத்தில் படுத்திருந்த இந்த மாடு பக்கத்தில் இந்த வண்டியை கொண்டு நிறுத்தினாங்க. காரை நிறுத்திட்டு கார் கதவை திறந்து இந்த மாடை இழுத்து அப்படியே உள்ளே கொண்டு போகிறாங்க பாருங்களேன். மாடு உள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த சின்ன காருக்குள்ளே எப்படியோ மாடை உள்ளே தள்ளி ஏற்றியாச்சு. யார் வீட்டு மாடோ ஏதோ ரோட்டோரத்தில் படுத்திருந்தா அதை தூக்கிட்டு போறதுக்கே 4 பேர் வர்றாங்க பாருங்களேன். மாடு காணலையே அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்கு. ஆக மொத்தத்தில் ரோட்ல போற ஆட்களை மட்டும் இல்ல, ரோட்டோரத்தில் ஆடோ மாடோ படுத்திருந்தா அதை கண்காணிக்கிறதுக்கு கூட 4 பேர் இருப்பாங்க போல. என்ன வேகமா கார் கிளம்புது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான். டெலிவரி கொடுக்கறதுக்காக இந்த ஆள் வந்தாரு. கரெக்டா அந்த வீட்டோட பெல் அடிச்சுட்டு அப்படியே டெலிவரிக்கான பொருளை வச்சுட்டு போன் பண்ணி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அந்த பாக்ஸை வச்சுட்டு திரும்பல. அதுக்குள்ள கார்ல இருந்து ஒருத்தர் வேகமா ஓடி வந்தாரு. வந்த வேகத்துல இந்த பாக்ஸை தூக்கிட்டு ஒரே ஓட்டமா அந்த கார்ல ஏறி போயாச்சு. வீட்டுல இருந்து வெளியே வந்த இந்த லேடி டெலிவரிக்கான பொருளை தேடி பார்த்தா அந்த பாக்ஸ் அங்க இல்லவே இல்லை. டெலிவரி பண்ணவர் ஏதோ சந்தேகம் வந்ததுனால அப்படியே வண்டியை எடுக்காம அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்த நிமிஷமே புரிஞ்சுது பொருளை வேறொரு ஆள் வேகமா ஓடி வந்து தூக்கிட்டு போயிட்டாருன்னு. இனிமே வீட்டுல இருந்து ஆள் வெளியே வரது வரைக்கும் நின்று கொடுத்துட்டு தான் போகணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது காரை தூக்கிட்டு போறதுக்காக திட்டம் போட்டு விசித்திரமான சம்பவம். இந்த வெள்ளை நிற கார்ல இருந்து ஒரு ஆள் இறங்கி வராரு. அப்படியே சுத்தி மறுபடியும் முன்னாடி தான் வந்து நிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கருப்பு கலர்ல ஒரு கார் போகுது. அதை தூக்கிட்டு போறது தான் திட்டமே. கரெக்டா அந்த கார் பக்கத்துல இந்த ஆள் வந்துட்டாரு பாருங்க. பின்னாடி இருக்கிற இந்த வெள்ளை நிற வண்டி ஹாரன் அடிச்சுட்டே வந்ததுனால இந்த
கருப்பு காரில் உள்ள ஆளுக்கு நல்ல கோபம் வந்துடுச்சு. எப்போ பார்த்தாலும் சத்தம் எழுப்பிட்டே இருக்கிறதுனால என்னன்னு கேட்கலான்னு கதவை திறந்துட்டு வெளியே வந்தாரு. ஆளை வெளியே வர வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு திட்டமே. கார் கதவை திறந்துட்டு இந்த ஆள் வெளியே வரவும் ரெடியா முன்னாடி போன இவரு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டா இருப்பாருங்க. சண்டை போட்டு முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா காரை காணல. அந்த காரை தூக்கிட்டு போறதுக்கு தான் இவ்வளவு பெரிய வேலையை பின்னாடியே ஓடி போறாரு பாருங்க. அடுத்த நிமிஷம் தான் புரிஞ்சது காரை தூக்கிட்டு போறதுக்கு தான் இப்படிப்பட்ட பிளான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்கன்னு. நடு ரோட்ல எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வீட்டில் 4-5 செல்ல பிராணிகளை வளர்த்தா இதுதான் வேலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். இது எல்லாம் சண்டை போட்டு அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குது. ஆனாலும் ஒரே வீட்டில் இத்தனையும் பொறுமையாக வளர்த்து இந்த சண்டையும் சமாதானம் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம்தான். இங்கே பெலிகான் பறவை நிற்கிறத தான் பார்க்குறோம். இதை தாண்டி அந்த பக்கம் போயாகணும். ஆனால் போகிற நேரத்தில் இது வாயை திறக்கிற வேகத்தை பார்த்தே இவர் பின்னாடி வந்துட்டாரு பாருங்க. முழு மீனை கொடுத்தா அப்படியே சாப்பிட்றோம் அந்த மாதிரி பறவை இது. இங்கே தெரியாதனமா குதிரை பக்கத்தில் போய் மாட்டிக்கிட்ட ஒரு டாகை தான் பார்க்குறோம். கரெக்டாக அதோட சங்கிலியை பிடிச்சி வச்சிருக்கு பாருங்க. குதிரை செயினை விட மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கிறதுனால இந்த நாய் அந்த இடத்த விட்டு நகர முடியாமல் அதே இடத்துல நிற்க வேண்டியதாயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பாசக்கார குதிரையை தான் பார்க்குறோம். இங்கே ஒரு வேனில் குதிரையோட போஸ்டர் தான் இருந்தது. இதை பார்த்ததும் இந்த குதிரை நேரம் இது முன்னாடி வந்து நின்று இருக்கு பாருங்க. இந்த குதிரை இங்கே வேலை செய்யறதுனால இன்னொரு குதிரையை பார்க்குறதே இதுக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. எங்க இந்த வீடியோவில் ஒரு ஆமை தலையை வெளியே நீட்டிட்டு இப்போதான் மறுபடியும் தலையை உள்ளே இழுத்துக்குச்சு. இது ரொம்ப விசித்திரமா ஓடி ஓடி வந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம். இங்க ரொம்ப விசித்திரமான கிளியை தான் பார்க்குறோம். டீல நம்ம தான் பிஸ்கெட்டை தொட்டு தொட்டு சாப்பிடுவோம். ஆனால் இது பாருங்க பிஸ்கெட்டை கரெக்டாக டீக்குள்ள முக்கி எடுத்து மறுபடியும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கு. மனுஷங்க செய்யறத பார்த்து அப்படியே பழகிக்குது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற பூனை தூங்குறதுக்காகவே இப்படி வித்தியாசமான ஒரு தொட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க. எப்படி ஆடிக்கிட்டே இருக்குது பாருங்க. பூனை ஜாலியாக படுத்து தூங்குறதுக்காகவே விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. எங்க இந்த வீடியோவில் ஒரு கடையில் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்க்குறோம். திடீர்னு அந்த இடம் அப்படியே குலுங்கி நடுங்க ஆரம்பிச்சது. உடனே எல்லாரும் உஷாராகி ரோட்டை பார்த்து வேகமாக ஓட ஆரம்பிச்சாங்க. அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் கூட கீழே விழுது. கடையில் இருக்கிற இந்த டாக் எல்லாரும் ஓடுறத பார்த்து என்னவோ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுவும் பின்னாடியே ஓடி போய் ரோட்டில் நிற்குது. அடுத்தது இந்த வீடியோவில் ரோட்டில் உருண்டு போகிறது எல்லாமே ஒரு வகையான புல் செடி தான். இது நல்லா வளர்ந்து கடைசியில் காஞ்சி போனதுக்கு அப்புறம் இப்படி ரோட்ல பந்து போல உருண்டு போக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப லேசா இருக்குமா. அதோட சேர்ந்து இதுவும் ஓடுறதுனாலே ரோட்ல நிறைய வண்டி கார் எல்லாம் போகும்போது அவ்வளவு தடங்கள். குறுக்க இது ஓடிட்டு இருக்கிறதுனால எல்லா காரும் அப்படியே நின்று போகுது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது இந்த கோழிகளுக்கு எட்டாத உயரத்தில் தீவனம் இருக்கிறதுனால இந்த குதிரை தீவனத்தை அப்படியே எடுத்து எல்லா கோழிகளும் சாப்பிட்றதுக்காக அப்படியே பரப்பி போடுது பாருங்க. அடுத்த செகண்டே கோழிகள் எல்லாம் வேகமாக சாப்பிட ஆரம்பிக்குது. இங்க ரோட்ல நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். பைக்கில் போயிட்டு இருக்கவங்க கொஞ்சம் வேகமாக போய் முந்திரலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் எதிரில் ஒரு கார் வந்திருக்கு. நல்ல வேலை இதோட போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி கீழே சரிஞ்சு விழுந்தாலும் உடனே எந்திரிச்சிட்டாங்க. அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே டாபர்மேன் டாக். ஒரே நேரத்தில் எத்தனை டாக் பார்க்குறோம் பாருங்க. எல்லாமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. திடீர்னு வேகமாக ஒரு காத்தடிச்சுது. காத்தடிச்ச வேகத்தில் இந்த மரம் அப்படியே சரிஞ்சு கீழே விழுது. ஒரு டாக் மட்டும் இதுக்கு இடையில மாட்டிக்கிச்சு. அதை தேடுறதுக்காக எல்லா நாய்களும் சுற்றி வரதை தான் பார்க்குறோம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் மின்கம்பத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். எரிஞ்சிட்டு இருந்த லைட்டை அப்படியே வெட்டி வர ஆரம்பிச்சது. கடைசியில் அங்கே சுற்றி இருக்கிற எல்லா மின்கம்பத்திலையும் இதே நிலைமை தான். ஒரு மின்கம்பத்தில் தொடங்கினது அடுத்தடுத்து ஊரில் இருக்கிற எல்லா மின்கம்பத்துக்கும் அப்படியே பரவிடுச்சு. லைட் ஆஃப் ஆகி வந்துட்டு இருந்தது. இது எல்லாம் நடந்தது ஒரு நிமிஷத்துக்குள்ள தான். கடைசியில் மொத்த லைட்டு ஆஃப் ஆகி ஊரே இருட்டாயிடுச்சு பாருங்க. இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் இந்த இடத்துல மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு யானையை தான் பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு நாய் படுத்திருந்திருக்கு. நல்ல வேலை காலில் மிதிப்படலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ரோட்டோரத்தில் படுத்திருந்த இந்த நாய் யானை நடந்து வர சத்தத்தை கேட்டதும் வேகமாக உஷாராயி ஓடி வந்துடுச்சு. கன நேரத்தில் தப்பிச்ச சம்பவம் தான். இவ்வளோ பெரிய உருவத்தை பக்கத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க. முழுசா பார்த்த டாகுக்கு தான் பகீர்னு ஆயிடுச்சு. யானை அமைதியாக போயிடுச்சு.